வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி அதாவது நாளைக்கு மண்டே அன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்லாம் நம்ம எடுக்கலாம், என்னென்னலாம் ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு, அதோட இம்பேக்ட் என்னென்ன, எந்த ஸ்டாக்லாம் நாளைக்கு ஏறும், முக்கியமாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட முக்கியமான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் எதை பிரேக் ஆனால் எவ்வளோ முடியும் வரும், நாளைக்கு கால் ஜெயிக்குதா புட் ஜெயிக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். 9 to 10:30 9 to இந்த 10:30 இந்த டைமில் வந்து மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ப்ரோ ட்ரேடர் அவங்களால தான் வந்து ஒரு அக்ரெசிவாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த பிகினர் ட்ரேடர் ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு எப்போனா 10:30 to 1:30 மணி முடியும். ஒரு கன்சால்டேஷன் நடக்கும், ஒரு சேனல் க்ரியேட் ஆகும், ஒரு பேட்டர்ன் எங்கேயாவது க்ரியேட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிகினர் ட்ரேடருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த 9 to 10:30 பயங்கரமான ஒரு அக்ரெசிவாக ப்ளே பண்ணுறவங்களால மட்டும்தான் இது பண்ண முடியும். இதில் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டும் வந்து எக்கச்சக்கமாக வரும், ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இந்த டைம் வந்து ப்ரோ ட்ரேடருக்கான ஒரு டைம். அதே மாதிரி 10:30 to 1 மணி முடியும். பிகினர் ஒரு சேனல் க்ரியேட் ஆகும், ஒரு கன்சால்டேஷன் நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி 1 to 3 லாஸ்ட்டு ஒரு 2 hours தான் அக்ரெசிவ் பை நடக்கும். எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் இறங்குனுச்சுன்னா அது மேற்கொண்டு அந்த புல்லிஷ் ட்ரெண்டு ஏறப்போதோ இல்லை பேரிஷ் ட்ரெண்டு கண்டினியூ ஆக போதோ அப்படின்னு நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:30 to 3:30 மணி முடியும். இந்த 2 hours தான் ஒரு இம்பார்ட்டண்டான லெவல். நேற்றே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 21 நம்ம பார்க்கக்கூடிய டேட் வந்து இன்றைக்கி வந்து 21 நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டேட்டாவை நம்ம பார்த்தாலே கொஞ்சம் கிளியராக தெரியும். பாருங்கள், 19ஆம் தேதியோட நிஃப்டியோட லெவலில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதோட ஐ பார்த்தீங்கன்னா 18,186 இது ஸ்பாட் ப்ரைஸு. 18,186 ஐ. லோ பார்த்தீங்கன்னா 18,013. இந்த ஒரே ஒரு கேண்டில் இல்லை, அதாவது 9.15 to 10.15 இந்த கேண்டில்லையே கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த 1 hour கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை பார்த்தீங்கன்னா 18,101, லோ பார்த்தீங்கன்னா 18,060. ஸோ இதில் வந்து 40 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த 1 hourல ஒரு கன்சல்டேஷன் ஆகி மேலே போயிருது. ஐ பார்த்தீங்கன்னா 18,157, லோ பார்த்தீங்கன்னா 18,089. இதே அப்படியே அடுத்த அந்த 1:30 to 3:30 அந்த 2 மணி நேரம் கேண்டில் ஸ்டிக் பாருங்கள். இந்த பேரிஸாக வந்த கேண்டில் ஸ்டிக் மூவ் ஆகி ஒரு நல்ல ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் எப்பொழுதுமே நடக்கும். ஸோ நீங்கள் யார், நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் ஒரு ப்ரோ ட்ரேடரா இல்லை ஒரு பிகினர் ட்ரேடரா இல்லை ட்ரெண்டை பார்த்துட்டு 1:30 மணிக்கு மேலே எடுக்கிறவங்களா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பார்க்கலாம். அதாவது 19ஆம் தேதி 19/5/2023 ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரோட ஐ லோ பாருங்கள். ஹை வந்து 825, லோ 798. ஸோ இந்த 1 hour கேண்டில்லையே கிட்டத்தட்ட 27 ரூபா உங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேண்டில் ஸ்டிக் பாருங்களேன், 826 ஐ, 805 லோ. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 19 ரூபா மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேண்டில் ஸ்டிக் பாருங்கள், அப்படியே 826 பிரேக் ஆகி 835 ஐ, 815 லோ. ஸோ வந்து இந்த 10:30 மணிக்கு முடிச்சுட்டு இந்த மூமெண்ட்டில் நீங்கள் டாட்டா ராம்கோ சிமெண்ட்டை எடுத்திருந்தீங்கன்னா பிகினர் ட்ரேடருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். இதுலேயே வந்து ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 800, 700 ஓப்பனிங்லேயே ஆர்டர் போட்டுருவாங்க. 9:15, 9:20க்குலாம் அவங்க ஆர்டர் போட்டு 9:30, 9:40க்குலாம் வெளியே வந்துடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய ட்ரேடருக்குள்ள. இந்த ட்ரேடர் அதாவது ப்ரோ ட்ரேடர் எப்படி இந்த ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. எந்தெந்த ஸ்டாக் நியூஸு, மற்ற வால்யூமு, அதுக்கு முன்னாடியே ட்ரேடிங் செட்டப் நிறையா பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணி வச்சுருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில பர்டிகுலராக தெரியும் இந்த ஸ்டாக்கை வந்து இதுக்கு மேலே வாங்கலாம், இதுக்கு மேலே விற்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது இவங்க அக்ரெசிவாக பை பண்ணுவாங்க. இதே நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த 10:30 மணிக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு 15 minutesல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல கிளியரான பேட்டர்ன் உருவாகிருக்கும். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 10:30 மணி முடியும் விட்டுருங்க. இங்கே போட்டு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தாலே ஈஸியாக பிகினர் ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இந்த இதுலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம்.
அது இல்லாமல் ஒரு ஹரிசானல் லைன், இந்த ஐஏ பிரேக் ஆகுது. இப்போ பிகினர் ட்ரேடர் ஒரு 10:30 மணிக்கு மேலே இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10:15 ஆயிடுச்சு, எங்கேயுமே வாய்ப்பு கொடுக்கல. ஸோ இவங்க இந்த கேண்டில்ஸ்டிக்கை நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு டோஜி போட்டுருக்குது. ஸோ இந்த ஐஏ பிரேக் ஆகும்போது, அதாவது 826 பிரேக் ஆகும்போது எடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸ். 820 கிட்டத்தட்ட 6 ரூபா ஸ்டாப் லாஸ் லாஸ்ட் முடியும் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எவ்வளோ போயிருக்கான், 839 முடியும் போயிருக்கான். எப்போ 1 மணிக்கே முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆட்டம் என்னென்னா, ரிவர்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அக்ரெசிவாக பை பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்து ஒரு நல்ல கன்சால்டேஷன் ஆகிட்டு க்ளோஸ்லேயே முடிஞ்சிருக்குது. சப்போஸ் இந்த பிகினர் ட்ரேடர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கில் பர்டிகுலராக 826 ரூபாய்க்கு மேலே எடுத்திருப்பாங்க. ஸ்டாப் லாஸாக 820 வச்சுருப்பாங்க. 6 பாயிண்ட் ஸ்டாப்பு. ஐ போனது பார்த்தீங்கன்னா 839. ஸோ உங்களுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 6 ரூபா ஸ்டாப் லாஸு கிட்டத்தட்ட 12 1:2 இந்த மெத்தடில் வந்துடுது. ஸோ நீங்கள் பிகினர் ட்ரேடராக இருக்கிறவங்க இந்த மாதிரி 10:30 மணிக்கு மேலே எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, நிஃப்டி இண்டெக்ஸாக இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். இதே பாருங்கள், நீங்கள் வந்து நிஃப்டியில் வந்து 10:30 மணிக்கு மேலே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இதே 19ஆம் தேதி ஓப்பனிங் கேண்டில்ஸ்டிக் 9 10:30 முடிஞ்சிருச்சு. ஸோ 10:30 முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருந்தாங்க. பிகினர் ட்ரேடர் நார்மலாக எல்லாத்துக்குமே ட்ரெண்ட் லைன் வரைய தெரியும். இங்கே நார்மலாக இங்கே ட்ரெண்டு போட்டிருந்தீங்கனாலே ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கும் 10:30 மணிக்கு மேலே. ஹரிசானல் லைன் பார்த்தீங்கன்னா இந்த கேப். ஸோ விவியும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 18,100க்கு மேலே எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட். ஸோ 100 மணி எடுத்திங்கன்னா இந்த என்ட்ரிலேயே, அதாவது 1 மணிக்கெலாம் 12 மணிக்கெலாம் எக்ஸிட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ போயிருக்குது, 150 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக இந்த மணி ஆப்ஷன் ஏதாவது வாங்கியிருந்தாலுமே 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். 20 பாயிண்ட்ங்கிறது 1000 ரூபா. இதே வந்து அவுட் ஆஃப் த மணி வாங்கினீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் கிடச்சிருக்கும். டீப் இந்த மணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம ஆப்ஷனில் எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் வாங்குகிறோம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பிகினர் ட்ரேடிங்க்கு. பிகினர் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு 10:30 மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் என்ன கொடுத்துருக்கான், 15 மினிட்ஸ் கேண்டில் 19ஆம் தேதி மே மாதம் 2023 சார்ட் பார்த்துட்ருக்கோம். வீட்டுருங்க 10 மணி ஆயிடுச்சு. இங்கே 10:30 மணிக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டிருந்தீங்கன்னா நல்ல ஒரு பை என்ட்ரி வந்துருக்குது. என்ன ஸ்டாப் வச்சுருப்போம்னா இந்த லோவை தான் ஸ்டாப் வச்சுருப்போம். ஸோ வந்து அது இல்லாமல் இந்த ஒரு நல்ல சப்போர்ட் வந்து 43,500 அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நம்ம சேனல்லையும் கொடுத்துருந்தோம். ஒரு நல்ல சப்போர்ட்டான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,500. ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துருப்பீங்க 43,680க்கு மேலே எடுத்துக்கலாம். 500 ஸ்டாப் லாஸ். ஸோ அங்கே வந்தீங்கன்னா கீழே இறங்கிருக்கும். இங்கே ஒரு ஆவரேஜ் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தள்ளி போட்டிருந்தீங்கன்னா மேலே வரும்போது நல்லா ரிவர்ஸ் ஆகியே போயிட்டான்னு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு மேலே நல்ல பயங்கர அக்ரெசிவ், 1:45க்கு இந்த அக்ரெசிவ் பிடிச்சிருக்காங்க ட்ரெண்ட். அதுக்கப்புறம் பயங்கரமான ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து 9 to 10:30 ஒரு லெவலும், 10:30 to 1 ஒரு ட்ரெண்டும், 1:30 to 3 இதுதான் ஒரு முக்கியமான லெவல். ஸோ நீங்கள் 1:30க்கு மேலே ஒரு புல்னஸோ ஒரு ரிவர்ஸாக எதிர்பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனே ஆகிட்டு இருக்குது. இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா நல்ல கன்சால்டேஷன் ஆகிருக்கா பார்த்தீங்களா. ஸோ 10:30 to 1:30 பயங்கரமான கன்சால்டேஷன் பீரியட் எங்கே ஆயிருக்கா பார்த்தீங்களா. ஸோ இது ஆகிட்டு ரிவர்சல் பேட்டர்ன் பிடிச்சிருந்தாலே உங்களுக்கு இதுக்கு மேலே 1:30 மணிக்கு மேலே ரிவர்சல் பேட்டர்ன் அக்ரெசிவ் பிளேயர் 1:30 மணிக்கு மேலே ரிவர்சல் பேட்டர்ன் பிடிச்சிருந்தா உங்களுக்கு 740க்கு மேலே பை வந்துருக்குது. 44,000 முடிவு போயிருக்குது. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை கொடுத்ததில் வந்து மெக்டோலுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே ஒரு நல்ல கேண்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 10:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹையையோ எதையோ பிரேக் ஆகும்போது இந்த பிகினர் வந்து மெக்டோவில் ஒரு நல்ல வாய்ப்பு பார்த்துருக்கலாம். எடுத்திங்கன்னா 806க்கு மேலே எடுத்துருந்துருக்கலாம். ஹை போனது பார்த்தீங்கன்னா 821. ஸோ உங்களுக்கு 14 பாயிண்ட். ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸ் 798. ஸோ 10 ரூபா ரிஸ்க்கு, 16 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்குது.
ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் வந்து பிகினர் ட்ரேடரா, ப்ரோ ட்ரேடரா, இல்லை வந்து 1:30 மணிக்கு மேலே பண்ணக்கூடிய ரிவர்சல் என்ட்ரி ட்ரேடரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம டிடிஐ ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவில். நான் உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.